ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே மம்மி கிச்சனில் ரொம்ப சூப்பரான குடல் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் நார்மலாக பண்ணீங்க இல்லையா, ஸோ அது வந்து ஸ்மெல் வரும். சில குழந்தைங்களாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு சேர்த்து ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மார்னிங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து குடல் ரெடியாகி வந்துருச்சு. இதை நம்ம வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடாயிருச்சு. கூடவே ஆயில் சேர்த்தாச்சு. 2 பட்டை, அது கூடவே சின்ன வெங்காயம் கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து பழமாக தக்காளி 3 நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஸோ ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பக்கம் குடல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வந்து அந்த வாட்டர்லேருந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாம் சேர்த்தாச்சு. ஃபுல்லாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் அதிகமாக மட்டும் சேர்த்துடக்கூடாது. எப்போவுமே குடல் கிரேவிக்கு பார்த்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. கடலை பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து கொதித்து வந்துட்டுருக்கும் போதே வந்து கோகனட் மில்க், ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வெந்து வர வரைக்கும் நல்லா க்ளோஸில் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், வாட்டர் சேர்த்த மாதிரி நல்லா அந்த கிரேவிலாம் அப்படியே ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணிடும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பரான குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.